மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஃபர்ஸ்ட் டைம் ரியலாக மதுரையிலே வந்து பண்போட சாப்பிட்றேன். நான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரோஸ்ட்டாக இருக்குங்க மீட் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது போக. ஷார்ட் எடுத்துருக்கோம் ப்ரோ, நீங்கள் திருச்சியாக கேட்டாங்க. ஆமாம் ப்ரோன்னு பிளாக் டைமில் அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாங்க அவங்களும் திருச்சி தான் வந்திருக்காங்க சாப்பிட்றது. எங்கள் ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்கும் போல் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பண்போடா கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இது வரையுமே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பண்போடா சாப்பிட்ருக்கோங்க. ஆனால் பண்போடான்னு பேர் வச்ச ஒரு கடை. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டாக அந்த மதுரை பண்போடா கடையே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்தோடனே வேறு லெவல் பைப்பு, பயங்கர க்ரௌட். இங்கே பாருங்கள், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நின்று வந்து பார்த்தீங்கன்னா பார்சல்ஸுக்காக நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. தென் உள்ள பண்போட்டா போட்டே இருக்காங்க, காலி ஆகிட்டே இருக்குது. போட்டா பார்க்கவே செம்ம டெம்ட்டாக அந்த பெருசாக. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை அடித்து ஊற்றிச்சு மழை. அடாது மலையிலையும் விடாமல் நான் புரோட்டா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். புரோட்டா மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட நான்வெஜ் சைட் டிஷ் எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. வாங்க உள்ள போய் டேஸ்ட் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. புரோட்டா எடுக்க போயிருக்காங்க அந்த பையன். கேளு டூட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து கிருஷ்ணா ஏடிஎம் போயிட்டான். அந்த நேரத்தில் வந்து புரோட்டா கொண்டு வந்து கொடுங்கன்னா புரோட்டா தீர்ந்து போச்சுருந்தாங்க. ஐயோ அப்பா, நிறைய நேரம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து நான் வந்து செம்ம ஹைப்பில் இருந்தேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. தீர்ந்துருச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறம் அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சி கதறி ஒரு 2 புரோட்டா கொடுங்கன்னு ஒரு பார்சல் வந்து கொண்டு வராங்க. இருங்க வந்துடட்டும். தென் சைடிஷ் எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. புரோட்டா மட்டும்தான் காலி ஆகிடுச்சு. அதில் 2 எடுத்து வச்சுட்டேன். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் தேங்க்ஸ் மேம். ஓகே தரா வச்சுருங்க. ஓகே 2 புரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வருங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த புரோட்டா. பிச்சு காட்டுறேன். மாமா ஷேடோ அடிக்கல ப்ரோ, எடுத்து வச்சுட்டேன் ப்ரோ 2 புரோட்டா. அதனால தான் உங்களுக்கு வேணும்னா இந்த பார்சலில் இருக்குது, வேணா கேட்டிங்கன்னா எடுத்து தருவாங்க. கேட்டு பாருங்கள். பார்சலில் வச்சுருக்காங்க ப்ரோ எக்ஸ்ட்ரா. இங்கே காலி ஆகிடுச்சு. நான் போய் 2 வாங்கிட்டு வந்தேன் விட்டு கொடுங்கன்னு சொல்லி. ப்ரோ சைடிஷ் என்ன இருக்குது சொல்லுங்க. மட்டன் சுக்கா இருக்கு, சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி, தலைக்கறி, கோடல், மூளை, ஒரு மூளை, காடை ஃப்ரை ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான் 2 ஃப்ரூட்ஸ். பண்போட்டா அவங்களை பிச்சு காட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்போட்டா இருக்குன்னு சொல்லி உட்காந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. தென் இருங்க, இதுதான் அந்த பரோட்டா. வா, ஃபஸ்ட் டைம் ரியலாக மதுரையிலே வந்து பண்போட்டா சாப்பிட்றேன். நான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. வா, அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு பன்னு வந்து ஹீட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மைதாவோட ஸ்மெல்லு லைக் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அதில் சைடிஷ் இப்போ தான் இருக்குன்னு சொன்னாங்க. கேட்டேன் மூளை, காலி, வேற என்ன இருக்குது? தலைக்கறி, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, குடல், மட்டன் சுக்கா கொடுங்க. இது கிரேவி இதானா? ஒன்று தானா? ஸ்பெஷல் கிரேவி யூடியூப்ல ஸ்பெஷல் கிரேவி. ஆக்சுவலாக இதில் இருக்க அந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் ரியலாக அந்த ஒரு பன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி சாப்பிடு அப்படின்னா ஷிஃப்ட்டு முடிச்சிட்டு காலைல அதான் நம்ம சாப்பாடு. அந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணால் ஒரு வாசம் ஒன்று வரும். லைக் அதே வாசம் இந்த பன் பரோட்டாலாம் இருக்குது. ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஆக்சுவலாக வந்து சைடிஷ்லாம் ஓட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். நாம மட்டும் இல்லை பாருங்கள், அவங்களுமே பரோட்டா இருக்குன்னு உட்காந்து இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லை, இலைய பரோட்டா வச்சுருக்காங்க. அதுவுமே நல்லா மாசான ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. தென் கேட்போம் அது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுவும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுட்ஸ் மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா. இது வந்து குடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பரோட்டா சும்மா லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ எம் ஸோ ஈகர்.
கிரன்ச்சி, உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டு. அப்பா இது ஒரு 6-7 லேயர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ஒவ்வொரு லேயராக இருக்குது, அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. தென் மட்டன் சுக்கா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ரோஸ்டாக இருக்குங்க மீட் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது போக. பா அருமையாக பண்ணிடுறாங்க. நான் மதுரை சாப்பிட்டு வரைக்கும் அந்த மீட்டோட வாசம் இருக்குது, அது அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. தென் சுவா கொட்டி விடலாம். விட்டு அப்படியே பிரித்து ரைட்டாக அந்த பரோட்டா கப்போ அவ்வளோ சாப்பிட்டு போகிறேன். டெண்டர் மீட்டு ஜம்முன்னு இருக்கு. நான் 100 போயிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ப்ரோ தலைவரே, ஒரு இலைய பரோட்டா ஒன்று இருக்குல்ல? மட்டனில் சிக்கன் கொடுங்க. ஏன்னா பயமாக இருக்குது, இருக்கு என்னமோன்னு சொல்லிட்டு. பைத்தினதே இல்லை இதில். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் சூடாக இல்லை, ரொம்ப சட்டிலாக இருக்குங்க. மீட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பா இந்த பிளேட்டு ஃபுல்லாக கொடுது. மாற்றலை சிக்கன் இலைய பரோட்டா. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, எடுத்து காட்டுறேன். குடவை கிரேவியோடய கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா. எஸ், ஓ சாப்பிட எடுத்து. அந்த மஞ்சத்தூளோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில். பா எனக்கு அந்த மஞ்சத்தூள் வாசம் மட்டும் தான் தெரியுது. மற்றபடி எந்த ஸ்பைட்னஸுமே இல்லை இதில். மஞ்சத்தூளோட வாசம் இருக்குது, நல்லா சட்டிலாக இருக்குங்க. இது மதுரையில் வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி வந்தேன். அப்போலாம் நல்லா காரம். இன்னைக்கு காலை சாப்பிட கூட ஓரளவு காரம். இங்கே சாப்பிட்றது தான் ரொம்ப சட்டிலாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குடல் குருமா ஊற்றி ப்ரோடோ ட்ரை பண்ணிடலாம். லைட்டாக குடல் எடுத்துக்கலாம். வா குழம்பு பரோட்டாவுக்கு செம்ம மேட்சாக இருக்குங்க. தண்ணியான ஒரு குழம்பு தான், பட் நல்லா இருக்குது. நான் மட்டும் ஷாக்காக விளைங்க, வர எல்லாமே ஷாக்காக வராங்க. அப்பா நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க யூடியூபர்னால. நீங்கள் வந்தீங்கன்னா யூடியூபர் தான் சொல்லி சாப்பிடுங்க, உங்களுக்கு தருவாங்க ஸ்பெஷலாக. அப்பா அந்த மட்டன் கிரேவி ஊற்றினோடனே அந்த ஒரு வாசம் தெரியுது நமக்கு, அந்த ஃபீலு. மட்டன் சுக்கா கிரேவி, மட்டன் சுக்கா நம்ம சாப்பிட்டோம்ல, சேம் ஃப்ளேவர் இருக்குது. மசாலா என்ரிச்னஸாக தேங்காய் ஃப்ளேவர்லாம் ஒன்றும் பெருசாக தெரில நமக்கு. பட் யா அந்த ஒரு மாதிரி ஓரளவு ஒரு மசாலா இருக்குது, சிக்னேச்சராக தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிப்பாட்டே முடியல சாப்பிட்றது, போயிட்டே இருக்குது. நம்மளே கை விட்டாலும் கை தானே, கை வாங்கி தானே போயிட்டு இருக்கும் போல். எப்போதுமே சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் சுக்கா குருமா தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாதிரி ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் தெரியுது. அது வந்து ஒரு மட்டன் வாசத்தோட சூப்பராக இருக்குது. ஆஹா அதுதான்ப்பா. இவங்க வாழை இலை பரோட்டாவும் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கீங்க. யா ஆவி பறக்க இருக்கா அப்பா. இதுக்கு வந்து இவங்க நார்மல் பரோட்டா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், யா இது வந்து சிக்கன் வாழை இலைய பரோட்டா. அப்பா கொதிக்கிடுங்க பயங்கரமாக. ஆஹா கையில் எடுக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. பா ஊற்றிருக்க கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. எப்படின்னா வந்து இந்த பரோட்டா வந்து மாவு மாதிரி கிடையாது பாருங்கள் எடுக்கிறேன் நான், அந்த மாவு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தென் அதில் ஊற்றிருக்க கிரேவி வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்குது. அதில்
வா ஆ ஷேடோ பயங்கரமாக உட்காருது, எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஷேடோவா இல்லை, ஆமாம். ஈ காக்காதும் பறக்க போகுது. நானாக நிப்பாட்டணும்னு நினச்சாலும் முடியாது போல், அது போயிட்டே இருக்கு. அமேசிங். லிட்ரலி வாழைலாம் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்கேமுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நான் இன்னும் ஒரு வாழையில் வச்சு குருமா ஊற்றி ஒரு சிக்கனை போட்டுவிட்டு 100 ரூபா கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. பட் இட்ஸ் லிட்டரலி ஒர்த்து. இது நல்லா இருக்குது. அந்த வாழையோட வாசோட ஆவி பறக்க பறக்க ஒரு வடியல் ஒன்று நூட்ஸ். வடியல் வந்துச்சு. வடியல் 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 நம்ம ஊர் கலைக்கு தான் எங்கள் வடியல். எஸ் யா வா சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய ட்ரைலேயே பெஸ்ட்டு கலைக்கு அப்படின்னா நான் வந்து விருதுநகரில் சாப்பிட்ருக்கேன். அந்த பொரிச்ச பரோட்டா கடை அது செம்மையாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் லெவலில் இது இருக்குது. இதிலே வந்து மட்டன் கலக்கியிருக்கான், சிக்கன் கலக்கியிருக்கான், எல்லா கலக்கியிருக்கான். உங்களுக்கு எது வருமோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். தென் இருங்க நான் அப்படியே எண்டு கொடுத்து முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்துட்டு இருக்காங்க, போட்டாலும் போயிட்டே இருக்காங்க. தென் டூட்ஸ் சூப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்ல சட்டரான ஒரு மசாலா போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கடையை ஓடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மதுரையில் இருந்தாலும் சரி, திருச்சியில் இருந்தாலும் சரி. ஏன்னா நான் வந்து ஷார்ட் எடுத்துருக்கோம். ப்ரோ நீங்கள் திருச்சியாரு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோன்னு பிளாக் டைமில் அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாங்க. அவங்களும் திருச்சியில் தான் வந்திருக்காங்க சாப்பிட்றது. எங்கள் ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்கும் போல் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 2 நாள் இருந்து ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி எப்படி கமெண்ட் சொல்லலாம். பிளாக் டைம்லாம் கிச்சா மாமா. குட் நைட்.